ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அமேசிங் தாட்ஸ் ஆஃப் மீ. இந்த வீடியோவில் நம்ம ப்ரோமோ ஒன்னை பார்த்தின டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ரோமோ ஒன்னில் ஆக்சுவலாக கோர்ட் டாஸ்க், இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க்கான கோர்ட் டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த கோர்ட் டாஸ்கில் வந்து யார் வந்து சிறப்பாக பங்கெடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது வந்து வீக்லி டாஸ்க்கு முடிஞ்சு வரதா இல்லை மார்னிங் ஆக்டிவிட்டியா அப்படிங்கிறது நம்மளுக்கு லைவ் பார்த்தா தான் தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசனில் மொத்தமாகவே வச்சதே கம்மியான டாஸ்க்கு தான். அந்த டாஸ்கில் வந்து எந்த ஒரு டாஸ்க்குமே அவ்வளோக்கா ஹிட் ஆன மாதிரி தெரில. அதே மாதிரி தான் இந்த கோர்ட் டாஸ்க்கும் இருந்துச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார் வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தென் இப்போ ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து ரம்யாவோட பேரை வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் சில பேர் வந்து சாண்ட்ரா அவங்களோட பேரை வந்து சொன்னாங்க. ஸோ இதில் வந்து ஆதிரையோட பேரும் வந்து சொல்லப்பட்டுச்சு. இதில் வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ்னால சொன்னாங்களா இல்லை ஜென்ரலாகவே அவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரம்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் வந்து எப்படி கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஒருத்தவங்க வந்து நம்ம பேரை சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க பேரை வந்து நம்ம அங்கேயே சொல்லிடணும். அது பெஸ்ட்டாக இருக்கட்டும் ஒஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு கேம் மட்டும்தான் அவங்க ஆடுறாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இன்றைக்கி வந்து பார்வதி சொன்னாங்க டோரை திறந்து வச்சு போகாமல் இருந்ததாகட்டும் அப்படின்னு ரம்யாவுக்கு வந்து அந்த பாயிண்டில் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ டோரை பற்றி பேசாத அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது எல்லாமே வந்து ப்ரோமோ ஒன்னில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த வாரம் வந்து ஒரு 4-5 இது கேஸ் வந்தது இல்லையா, அதில் உங்களோட ஃபேவரட் கேஸ் எது, அதில் இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் ப்ராப்பராக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ப்ரோமோ ஒன்னில் வேறு எதுவும் பெருசாக டீட்டெயிலிங் பண்ண இல்லை. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா வந்து வேர்ஸ்ட் பர்ஃபார்மரில் திவ்யா சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து சாண்ட்ரா வந்து திவ்யா மேலே வந்து ஒரு விதமான ஒரு வெஞ்சன்ஸ் மோட்லேயே இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் டைம் வந்து ஹாட் சீட்டில் பிரஜன், சாண்ட்ரா, எஃப்ஜே 3 பேரும் உட்காந்துருந்துருப்பாங்க. அப்போ வந்து ஹோஸ்ட் வந்து யார் வந்து இந்த வீக் வெளியில் போவா அப்படின்னு கேட்டதுக்கு திவ்யா வந்து சொல்லியிருப்பாங்க சாண்ட்ரா வெளியில் போவாங்க அப்படின்ட்டு. ஸோ சாண்ட்ரா வெளியில் போவாங்க அப்படின்னு சொன்னது அவ்வளோ பெரிய குத்தமானு தெரில. நேற்றுக்கு எபிசோடில் கூட பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து எப்படி நான் போவேன்னு நீ சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. எண்ட் ஆஃப் தி டே இது வந்து ஒரு கேம். ஒருத்தர் தான் வின் பண்ண முடியும். எய்தர் அவங்க வெளியில் போகணும் இல்லை இவங்க வெளியில் போகணும். அதை வந்து இன்னும் சாண்ட்ரா புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு தோணுது. இன்றைக்கி வந்து திவ்யா வந்து சாண்ட்ராவோட பேரை சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சொன்னதுனால இது சாண்ட்ரா வந்து ட்ரிகர் ஆகி கேமை வேறு மாதிரி விளையாடுறாங்களா இல்லை சரி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கடந்து போய் அவங்களோட கேமை அவங்க விளையாடுறாங்களா அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆதிரை அவர்களை வந்து கானா வினோத் அவர் வந்து சொன்னார். ஸோ ஆதிரை வந்து இந்த தடவை எனக்கு என்னமோ பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோக்கா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்ன சண்டை போடலை, கூச்சல் போடலை, அவ்வளோதான். அப்படி பார்த்தா இந்த வாரத்துக்கான வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிறதுல கம்ருதீனை கூட சொல்லலாமே. அவர் எங்கேயுமே வாதாடல. ஒரே ஒரு நாள் கேஸ் வாதாடினார், அந்த கேஸும் லாஸ். நிறைய பேர்த்துக்கு வாதாடுறதுக்கு சான்ஸே கிடைக்கல, ஜட்ஜாகவும் சான்ஸே கிடைக்கல. அப்படி இருக்கிறப்ப அப்போ வந்து நம்ம யாரை மென்ஷன் பண்ண முடியும், யாரை வந்து நம்ம இங்கே சொல்ல முடியும்? கடைசியாக ரம்யா அவங்கள தான் வேர்ஸ்ட் பர்ஃபார்மராக டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஜெயிலுக்கு போகிற கிளிப்பிங்குமே பார்த்திங்கன்னா அதில் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நைட்டு வந்து லைவில் நிறையா விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அமித் வந்து பார்வதி, கம்ருதீன், கானா வினோத் இவங்களோடலாம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதி வந்து ஒரு பாயிண்டில் ட்ரிகர் ஆகி அமித்தை கத்துனாங்க. அமித் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், நான் எது சொன்னாலும் நீங்கள் டினை பண்ணுறீங்க, நீங்கள் டினை பண்ணுறப்ப நான் எதை வச்சு அவங்கக்கிட்ட போய் பேச முடியும் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கம்ருதீன் வந்து ஜாஸ்தி வேலை பார்க்குறாரு. பார்த்துட்டு பார்வதியோட வேலையும் சேர்த்து அவர் தலையில் கட்டிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாலியாக போய் அங்கே இங்கேன்னு பேசிட்டு அங்கே வம்பு வளர்த்துட்டு இங்கே வம்பு வளர்த்துட்டு வந்துடுறாங்க. அதுதான் இவங்க வேலை பார்க்குறாங்க. அதுக்கடுத்து வந்து கம்ருதீன் நேராக போய் விக்ரம் கிட்ட பேசுவார். நான் கூட நினச்சேன், ஓகே இன்னைக்கு வந்து சண்டை போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் ஆனால் கம்ருதீன் அப்படி பண்ணலை. என்ன சொன்னார்னா, நீ வந்து என்னை எப்போ பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருக்க விக்ரம், நான் வந்து எல்லா வேலையும் தான் பார்க்குறேன், நீ பார்த்துட்டு தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார்.
கேட்டதுக்கு விக்ரமும் சொன்னார், இங்கே பாருங்கய்யா, நான் வந்து நீங்கள் வேலையே பண்ணலைன்னு சொல்லலை, பனிஷ்மெண்ட்டோட கில்ட்டை புரிஞ்சு நீங்கள் பண்ணலை, உங்களால் இன்றைக்கி யாருக்குமே டீ, காஃபி, பால், எக்ஸு இது வந்து யாருக்குமே கிடைக்கல அப்படின்னதுக்கு நான் வந்து பொய்யா வந்து இது பண்ணிட்டு இருக்க விரும்பலை விக்ரம் அப்படிங்கிற மாதிரி கம்ருதீன் வந்து அங்கே சமாளிச்சுட்டு போகிறாரு. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. அவங்க பார்வதி வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, மைக்கில் பேசினா தானே நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி மைக்கை வந்து அமுத்தி பார்த்து பேசினாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கும் வந்து ப்ராப்ளம் வரவும் உடனே இப்போ வாயில் வந்து காற்றுல பேசுகிறாங்க. அதாவது வாய் அசையும், பட் ஆனால் சவுண்டு வராது இல்லையா, அந்த மாதிரி பேச ஆரம்பித்து டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி டெக்னிக்லாம் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியலப்பா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீக் வந்து யார் உங்களை பொறுத்த வரைக்கும் எலிமினேட் ஆவா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எலிமினேஷன் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டில் வந்து அதுவும் இந்த மழை சீசன், குளிர் சீசன்லலாம் எப்படி சுட சுட டீ காஃபி போட்டு குடிப்பீங்களோ அந்த மாதிரி சுட சுட உங்களுக்கு பிக் பாஸ் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ. உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. தேங்க்யூ.